பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மாவை இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும், கை நிறைய சம்பளம் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவை உட்கார வச்சு சாப்பாடு போடணும், நம்ம கூடவே வச்சுக்கணும், அம்மா வேலைக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு நினைச்சோம். நானும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனா ஆம்பளைங்களாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. உங்களால உங்க அம்மா உங்க வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு முடியுது. ஆனா எங்களால எங்க அம்மாவை எங்க வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட முடியல. ஏன் இந்த நிலமெல்லாம் மாறுமா மாறாதான்னு தெரியல. எழுதப்படாத விதின்னு நினைக்கிறேன் இதெல்லாம். சும்மா ஒரு டைலாகுக்கு வேணா சொல்லிக்கலாம், பாத்துக்கலாம், அம்மா கூட வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா நடைமுறை வாழ்க்கை கண்டிப்பா அது சாத்தியமே இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர் கல்யாணமே பண்ணாம இருக்கிறது தான். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவையும் பார்த்துக்க முடியல, இந்த பக்கம் குடும்பம் புள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, அதுக்கான வருமானமும் இல்லை. இப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்களுக்கு இதுக்கே சரியா போகுது. அம்மாவுக்கு ஏதோ 1000 2000 கொடுக்க மட்டும்தான் முடியல தவிர கூட வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு தகுதி இல்லை. நான் பொதுவாக காமனை தாங்க சொன்னேன், யாரையும் மனசு புண்படுத்தணும் படிலாம் சொல்லலை. ஆனால் ஒரு சில லேடிஸ்லாம் இருக்காங்க இன்னமும் அவங்க அம்மாவை வச்சு வீட்டில் வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. பட் அவங்களாம் நிஜமாவே அதிர்ஷ்டசாலிங்க. நாங்களாம் புலம்பிட்டு இருக்கேன், நாங்களாம் என்னன்னு சொல்ல தெரியல, பார்க்குறோம், முயற்சி பண்ணுறோம். அப்போல்லாம் அம்மா நினச்சிருந்தாங்கன்னா நம்மளாம் வேணாம், நம்மளை பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிருந்தா நம்ம நிலமெல்லாம் எப்படியா இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மா வேணும்னு கடைசி மூச்சு வரைக்கும் நமக்காக போராடுற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தாங்க. வெளிநாட்டில் இருக்கோம், எல்லாரும் கேட்பாங்க நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இங்கே போனேன் அங்கே போனேன், நல்லா இருக்கு, இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு. ஆனால் அம்மா மட்டும்தான் ஃபோன் பண்ணணுன்னு, ஏன் கண்ணெல்லாம் அப்படி இருக்கு, சரியா தூங்கலையா, ஏன் டல்லாயிட்ட, ஒல்லியா இருக்க, இழைச்சி போயிட்ட, இந்த வார்த்தை அம்மா மட்டும்தாங்க கேட்குறாங்க. வேற யாருமே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணவே இல்லை. வெளிநாட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும்.